மாணவர்களே, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு குரலோடு தொடங்குகிறேன். வெள்ளத்தனையத மலநீட்டம் மாந்தருக்குள் உள்ளத்தனைவது உயர்வு. நம்ம எல்லோருமே வாழ்க்கையில உயரணும், சிறக்கணும், நல்ல நிமிர்ந்து நிக்கணும் அப்படிதான் ஆசைப்படுறோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் முயற்சி, உழைப்பு, செல்வம், இல்ல பேரண்ட் சப்போர்ட், ஃப்ரெண்ட் சப்போர்ட் இதெல்லாம் இருந்தாலும் முதல்ல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உயர்வுக்கு, உன்னுடைய வெற்றிக்கு உன்னை இழுத்துட்டு போறது, உன்னை தூக்கிட்டு போறது என்னன்னு கேட்டா, உனக்குள்ள இருக்கிற உன் மனசுல இருக்கிற எண்ணம் தான். அந்த எண்ணம், அதாவது இப்ப தாமரை மலர் இருக்குன்னா அதனுடைய உயரம் எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த தாமரை மலருடைய உயரம் அந்த தண்ணியினுடைய உயரத்தை பொறுத்தது தான். அந்த தண்ணி அந்த குளத்துல இருக்கு இல்லையா, ஏரியில இருக்கு இல்லையா, அந்த தண்ணி நிறைய தண்ணி இருந்தா மலர் உயரமா இருக்கும், குறைஞ்ச தண்ணி இருந்தா மலருடைய உயரம் ரொம்ப குறைவா இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய சிந்தனை உயர்வாக இருந்தால் நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இந்த குரல் சொல்லுது. அதனால நம்ம எப்பயுமே அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்றது என்ன, உன்னுடைய எண்ணம், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பெருசா நினை. ஓகே, நான் 60 மார்க் எடுத்தா போதும், 50 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு ஒன்ன நீயே குறுக்கி கொள்ளாத, சுருக்கி கொள்ளாத. உன்னுடைய எண்ணத்தை நீ பெருசா கேளு. ஏன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ், இந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு, உங்களுக்காக இருக்கு. அப்ப நீங்க கேட்கறதுக்கு தயங்க கூடாது. எனக்கு அது வேணும், இது வேணும், எது வேணும்னா நீ கேட்கலாம். அதை பெருசா கேளுங்கிற. ஒரு 100க்கு 90 மார்க் எடுக்கணும், இல்ல 100க்கு 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்கறத பெருசா கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நீ நினைச்சீங்கன்னா நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், வெற்றியை நீ அடைய முடியும். அதுதான் இந்த குறளுடைய பொருள்.